வணக்கம் அன்புநெஞ்சங்களே. நான் பிரபாகர். தீராப்பசி உணவும் மருந்தும் சேனல்லேருந்து. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசப் போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தின் சிறப்புகள பத்தி பேசப் போறோம். மாதங்கள் 12. அந்த 12 மாதங்கள்ல ஆடி மாதத்துக்குன்னு தனிச்சிறப்பு உண்டு. அப்படி என்ன ஆடி மாதத்துக்கு தனிச்சிறப்பு அப்படின்னா, ஆன்மீக ரீதியாக மிக மிக நெறைய விசேஷங்கள், அதாவது சக்தி, பெண் தெய்வ வழிபாடுகள் நெறைய நடக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல நம்ம முன்னோர் நீத்தார் கடன் தீர்க்கக்கூடிய, அது முன்னோர்களுக்கு உண்டான சடங்குகள் செய்யக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னும் இந்த ஆடி மாதத்த சொல்லலாம். ஸோ ஆன்மீகம் சார்ந்து இந்த விஷயங்கள் மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. அதாவது உணவு தான் வந்து ஒரு உயிரினுடைய மிக முக்கியமான தேவை. அப்ப இந்த உணவு பயிர்களை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கும், விவசாயத்துக்கும் உகந்த மாதம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்த சொல்லலாம். "பருவத்தே பயிர் செய், பட்டம் தவறி செய்யாதே." இது வந்து முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு போன வழிமுறைகள். அப்போ இந்த "பருவத்தே பயிர் செய்" அப்படிங்கும்போது, நம்ம பருவங்கள் கால சூழல பொறுத்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, 4 பட்டங்களா பிரிச்சிருக்காங்க. முதல் பட்டம் வந்து சித்திரை பட்டம், உழவுக்குண்டான மிக முக்கியமான பட்டம். அடுத்தது ஆடிப்பட்டம், விதைப்புக்கு உண்டான மிக முக்கியமான பட்டம். சித்திரை, ஆடி, அதுக்கு அடுத்தது கார்த்திகை பட்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பனிக்காலத்தில வரக்கூடியது. அதாவது முன்பனி காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முன்பனி காலத்தில வரக்கூடிய குளிர்கால பயிர்கள் பண்ணக்கூடிய ஒரு பட்டம். அடுத்தது தைப்பட்டம். அதாவது பின்குளிர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். தை மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பின்குளிர் காலம். ஸோ இப்போ ஒரு பட்டம். அப்ப 4 பட்டங்கள வந்து நம்ம தமிழர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுல இந்த ஆடி மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, சக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சக்திய 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து இயங்கு சக்தி, இன்னொன்னு இயங்கா சக்தி. இயங்கா சக்தி அல்லது அசைவில்லா சக்தி அப்படிங்கிறது சிவம் அப்படின்னு சொல்லுவோம். சிவம், சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அசையாத நிலையில இருக்கக்கூடிய சக்தி. இப்ப விதை அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அது அசையாம ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா போட்டது போட்டபடி கிடக்கும். நான் சிவனேன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அசையா சக்தி. இந்த விதை என்பது அசையா சக்தி. ஆனா விதைக்கு உள்ள இருக்கிறது அசையும் சக்தி, உயிர் சக்தி, ஜீவசக்தின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து அதுக்கு உயிரோட்டமான ஒரு நிலைய கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த சக்தியானது, இந்த பெண் சக்தியானது பிரபஞ்சத்துல நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது இந்த ஆடி மாதத்த சொல்லலாம். ஸோ அதனால தான் இத சக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய சக்திகள் இருக்கு நமக்கு. ஸோ மாரியம்மன் சொல்லுவோம். சிறு தெய்வ வழிபாட்டுல மாரியம்மன் வந்து ஒரு பிரித்து பார்க்க முடியாத தெய்வ வழிபாடு. இந்த மாரி அப்படின்னாலே மழை அப்படின்னு சொல்லுவோம். ஆடி மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். இதுவும் சாதாரண மழையா இருக்காது. இடி, மின்னல், காத்தோட பொழியக்கூடிய ஒரு மழை இருக்கக்கூடிய காலம். அதனால தான் பழமொழியே பார்த்தீங்க அப்படின்னா, "ஆடி மாதம் காத்துக்கு அம்மியும் பறந்து போகும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு காத்து அடிக்கக்கூடிய ஒரு காலமான இந்த ஆடி மாதத்துல, சக்தி வந்து பிரபஞ்சத்துல பிரபஞ்ச சக்தியும், உயிர் சக்தியும் நிறைந்து இருக்கக்கூடிய மாதம். அப்ப இந்த கோடை உழவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதிக வெப்பம், வெக்கையா இருக்கக்கூடிய காலம். இது உழவுக்கு உகந்தது. ஏன்னா, நுண்ணுயிர் பெருக்கத்த தீமை செய்யக்கூடிய உயிர்கள தடுக்கக்கூடிய ஒரு வேலைய இந்த மாதம் பண்ணும். ஆடி மாதம் அதுக்கு ஆப்போசிட்டா நுண்ணுயிர் பெருக்கத்த அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலம்னு சொல்லுவோம். நான் முன்னயே சொன்ன மாரி இடி, மின்னல், காத்தோட மழை பொழியும் அப்படின்னு சொன்னோம். வளிமண்டலத்துல அதிகப்படியான தழைச்சத்து, நைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்கு. இது இந்த இடி, மின்னல்ல கரைந்து பூமியை வந்து சேரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆடி மாதத்த சொல்லலாம். அதனால தான் ஆடியில விதைக்கக்கூடிய பயிர்கள் மிகச் செழிப்பாக பச்சை பசேல்னு வரும். பூமி எங்கும் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை பட்டாடை போர்த்தி இருக்கும். ஸோ, அதனால தான் வந்து இந்த ஆடி மாதத்துக்கு இத்தனை சிறப்புகள் உண்டு. சரி, இது ஏன் விவசாயத்துக்கு உகந்த மாதம் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னாக்கா, ஏன்னா பயிர் நல்லா வருது. "வளரும் பயிர் முளையிலே தெரியும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பயிருக்கு தேவையான அடிப்படையான தழைச்சத்து, நீர் ஆதாரம் இது எல்லாமே இந்த ஆடி மாதத்துல கிடைக்கும்போது, இந்த பயிர் ஊக்கமா வரும். ஸோ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய மகசூலும் அதிகமா இருக்கும். இதுக்கு பின்னால வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மழைக்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம். ஸோ இதெல்லாம் தாங்கி இந்த பயிர் வந்து நல்ல மகசூல கொடுக்கும் அப்படிங்கிறதுனால விவசாயத்துக்காக ஒதுக்கி வச்சாங்க. பொதுவா நம்ம பண்பாட்டுல என்ன அப்படின்னா, அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு சில முட்டாள்தனமான கருத்துக்கள ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஆடி மாதத்துல எந்த விசேஷமும் வைக்கக்கூடாது. ஆடி மாதம் எந்த நல்ல பொருளும் வாங்கக்கூடாது. இது பொதுவா மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஆனா இதுக்கு என்ன உள்ள உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, முற்காலங்கள்ல விவசாயம் தான் பிரதான தொழில். ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் அதிகமா இருக்கும். அந்த கிராமத்துல ஏதோ சில பேர் தான் வந்து வெளியில வேலைக்கு போயிருப்பாங்க. அப்ப இந்த விவசாய கூலிகள், விவசாயம் சார்ந்த தொழிலாளர்கள் கிராமத்துல இருப்பாங்க. இந்த ஆடி மாதமானது
நல்ல பருவத்துக்கு உண்டான காலம், பட்டத்துக்கு உண்டான காலம். இந்த சமயங்கள்ல விசேஷங்களோ அல்லது கேளிக்கை நிகழ்ச்சிகளோ வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் இடம்பெயர்ந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். அப்ப இந்த விவசாய வேலைகள் பாதிப்படையக்கூடும். விவசாயம் பொய்த்தது அப்படின்னா, உலக உயிர்களுக்கு உணவு கிடைக்காது. ஸோ அதனால தான் இது போல லௌதீக விஷயங்கள ஆடி மாதம் தவிர்த்து வைத்தாங்க. அப்ப இந்த ஆடி மாதத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காப்புன்னு ஒண்ணு கட்டுவாங்க. ஊர்ல காப்புன்னு கட்டிட்டா ஊர விட்டு யாருமே வெளிய போக்கூடாது. ஏன் அப்படின்னா, நோய்கள் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நோய்களும் அதிகமா வரக்கூடிய காலம். அப்போ வேற எங்கேயாவது போயிட்டு அங்கருந்து தொத்து வியாதிகள் ஊருக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா, இந்த விவசாயிகளோ, விவசாய வேலைகளோ தடைப்படும் அப்படிங்கிறதுனால, கேளிக்கை விசேஷங்களுக்கு தடை போட்டு வச்சாங்க இந்த மாதங்கள்ல. அதேபோல இந்த ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா, சக்தி அதிகமா இருக்கிறதுனால, இந்த முளைப்பாரி அப்படின்னு சொல்லக்கூடிய முளைப்பாரி திருவிழாவும் ஆடி மாதம் தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, இந்த விதையினுடைய ஜெர்மினேஷன் முளைப்பு திறனை செக் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் விழாவாகவும் இந்த ஆடி மாதத்தை நம்ம முன்னோர்கள் கொண்டாடினாங்க. இப்போ ஆடி மாதத்துக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கும்போது, ஒரே நாள்ல இத்தனையும் பேசி முடிச்சிட முடியுமா? வரும் நாட்கள்ல இந்த ஆடி மாதம் முழுவதும் இந்த பட்டத்தில் என்னென்ன பயிர்கள் பண்ணலாம்? காய்கறிகளாகட்டும், பூச்செடிகளாகட்டும், தானியங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளோட தீரா பசி உணவு மருந்தும் சேனல்ல ஒவ்வொரு எபிசோட்ல நம்ம பேசுவோம். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் ஐகான மறக்காம இந்த ஆடி மாதமாவது ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுங்க. அடுத்த பதிவுல பார்க்கலாம். வணக்கம் அன்பு மக்களே.